பைக் டெக்னீஷியன் ஒன்று வணக்கம் தான் பேசுகிறேன். இது வந்து எக்ஸல் சூப்பர் ஒரு பேட்டரி பைக்காக வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது பைக் டெக்னீஷியன் ஒன் சேனலுடைய முதல் எலக்ட்ரிக் பைக்குடைய பதிவாக இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நமது நண்பர் ஒருத்தர் வந்து முதல் முறையாக இந்த எலக்ட்ரிக் பைக் கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற பெருமை வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக நம்ம பைக் டெக்னீஷியன் ஒன்று சார்பாக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நிறைய வண்டிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த எக்ஸல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பேட்டரி பைக்காக மாற்றி ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் ஒவ்வொரு மாற்றம் செய்யும் போதும் நிறைய டெக்னாலஜி ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பெட்டராக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான போட்டி நிறைந்த ஒரு துறை தான் எங்கள் மெக்கானிக்கல் துறை. ஒருத்தர் செய்த சின்ன சின்ன தவறுகளை கண்டறிந்து அதோட நல்லா செய்யணும் நினச்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஆரோக்கியமான போட்டி எப்போவுமே இருக்கும், பொறாமை எப்போவுமே இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த வண்டியிலையும் வந்து பல சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக பல விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அச்சு அசலாக வந்து ஒரு பெட்ரோல் பைக் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட டேங்க்லாம் இருக்கும் வண்டியில். நமக்கு நம்ம வந்து ரொம்ப அக்குரேட்டாக பார்த்தா தான் தெரியும். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஓகே இது பேட்டரி பைக்காக இருக்கலாமா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நேச்சராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த எக்ஸல் சூப்பர் ஷீல்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் டிங்கரிங் பண்ணி அதையும் வந்து அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டு மட்டும் சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கு, பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் கவர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு, ஒரு வண்டியில் எந்த இடத்துல அந்த பொசிஷனில் இருக்குமோ அது எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு பர்மனெண்ட் ஃபிட்டிங், அதாவது டெம்பரரி ஃபிட்டிங் மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து அதை கலட்டி மாட்டக்கூடிய அளவுக்கு எளிமையாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேக்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸல் சூப்பர் மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் தெரியாது உங்களுக்கு. சைலன்சர் மட்டும் தான் இல்லை. ஸோ அப்போ தான் சின்ன சந்தேகம் வரும், என்னடா சைலன்சர் இல்லை பேட்டரி பைக்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ். இது வரைக்கும் நம்ம பார்த்த வண்டியில் எக்ஸலில் ஹப் மோட்டர்ஸ் பார்த்துருப்போம் பேக்கில். அந்த ஹப் மோட்டர்ஸ் கொஞ்சம் ரிஸ்க். என்னென்னா அந்த கழட்டி மாட்டும் போது ஸ்போக்ஸு பஞ்சர் ஆகும்போதோ இல்லை டயர் மாற்றும் போதோ பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங்லாம் ரொம்ப கவனமாக கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹப் மோட்டரில் வந்து ஒயரிங்லாம் நிறைய வரும். மோட்டர் அந்த ஹப்பு தான் வந்து மோட்டராக ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ கழட்டி மாட்டும் போது கவனம் தேவை. சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா மோட்டர் கொடுத்து செயின் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பெல்ட் டிரைவ்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். இது ஸோ பெல்ட் டிரைவ் பண்ணும்போது அந்த புள்ளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புள்ளி வந்து பெருசாக போட்டிங்கன்னா டார்க், அதாவது சடன் பிக்கப் கிடைக்காது. சின்னதாக போட்டால் பேட்டரியோட ரேஞ்ச் கவர் ஆகாது, கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சைஸ் மென்ஷன் பண்ணி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதில் என்னென்னா கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட் டிரைவில் வந்து அப்படியே நம்ம மாட்டுற மாதிரி, அதாவது நம்ம எப்படி எக்ஸல் சூப்பரை கழட்டி மாட்டுறோமோ அதே மாதிரி பேக் வீலில் ரொம்ப எளிமையாக கழட்டி மாட்டுற டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த பெல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேக். ஒரு ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் வந்து ஒரு ஃபேன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேன் என்னென்னா வெளியே இருக்க காற்றை உள்ளே வாங்கி அந்த மோட்டரை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ காற்று வந்து வெளியேருந்து உள்ளே எடுத்து கூல் பண்ண மாதிரி டெக்னாலஜி கொடுக்கப்பட்டிருக்கு. பேட்டரி பார்த்திங்கன்னா ஒரு 48 வோல்ட் 30 ஆம்ஸ் பேட்டரி பயன்படுத்தப்பட்டிருக்கு, லித்தியம் அயன். டேங்க் பார்த்தோன்னே பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்கும். நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு போனால் டக்குன்னு பெட்ரோல் போட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. நானும் கேட்டுக்கொண்டேன், இந்த டேங்கை வந்து திறக்க மாதிரி வைக்காதீங்க, ஏன்னா பார்த்தா அச்சு அசலாக பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்குது, டக்குன்னு திடீர்னு யாராவது பெட்ரோல் போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ டேங்க் கீழே வந்து எம்டியாக தான் இருக்கும். டேங்க் கீழே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வந்து அந்த டேங்க் கீழேயே வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. சூப்பராக எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கு உள்ளே வச்சு கரெக்டாக. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் இல்லை, இந்த கொஞ்சம் திருப்பிக்கிற லைட்டிங் வந்து ப்ராப்ளம், கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்குது. ஸோ திருப்பினா சரியாக இருக்கும். ஸோ இப்போ தெரியுது உங்களுக்கு. ஸோ பேட்டரிக்கு இந்த டேங்க்கு கீழே வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இந்த பேட்டரி பைக் சம்மந்தப்பட்ட எல்லா கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டேங்க்கு கீழேயே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் இந்த வண்டியில். ஸோ அதே மாதிரி இதில் பேக் மூவ்மெண்ட்டும் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் மட்டும் இல்லை, பேக் மூவ்மெண்ட்டும் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்கும்போது காலை வச்சு தள்ளிட்டு இருப்போம் நம்ம, இல்லைனா இறங்கி தள்ளுற மாதிரி இருக்கும். இல்லை இறங்கி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வண்டியில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணிட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு வண்டி ரிவர்ஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ மீட்டரில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். பேட்டரியோடைய ரேஞ்ச் எவ்வளோ தூரம் ஓடும், பேட்டரி எந்த பொசிஷனில் இருக்குது, பேட்டரி இன்னும் எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மீட்டரில் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்மளுடைய ஃபீல்டு வந்து இன்றைக்கி வந்து பேட்டரி பைக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நமது நண்பர் ஒருவர் செய்யும் போது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. ஓகே நம்மளாலையும் பேட்டரி பைக் வந்து பண்ண முடியுன்ற உற்சாகத்தை ஏற்படுத்துது. சொந்த வகையில் அண்ணன் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள். மிகப்பெரிய ஒரு ரெண்டே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பைக் டெக்னீஷியன் ஒன்றில் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். நிச்சயமாக எல்லா மெக்கானிக் நண்பர்களும் வந்து இனி தைரியமாகவும் உற்சாகமாகவும் இந்த பேட்டரி பைக்கை வந்து சர்வீஸும் ரிப்பேரும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. சரணுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.